மக்களே, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் மக்களுக்கு தேவையான பல சிறப்பான விஷயங்களை செயல்படுத்திட்டு இருக்காங்க. அந்த வரிசையில பாத்தீங்கன்னா சென்னையில எலக்ட்ரிக்கல் பஸ் அறிமுகப்படுத்த போறாங்க. சோ இந்த பஸ்ல அப்படி என்னெல்லாம் ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கு அப்படின்றத டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. இந்த பஸ்ஸோட ஸ்ட்ரக்சரை பாத்தீங்கன்னா ஒரு ரிச்சான எலைட் ஃபீல் கொடுக்குதுங்க. அண்ட் பஸ்ல டிரைவர் கண்டக்டரோட சேர்த்து கிட்டத்தட்ட 40 சீட்ஸ் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்ல, நின்னுட்டு டிராவல் பண்றவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளா நின்னுட்டு போற அளவுக்கு ரொம்பவே ஸ்பேஷியஸா இருக்கு. ஒவ்வொரு பேசஞ்சர்ஸ்க்கும் இது வரைக்கும் எந்த பஸ்லயும் பார்க்காத ஒரு ஸ்பெஷலான விஷயம் இந்த பஸ்ல இருக்கு. இங்க பாருங்க, இதுதான் சீட் பெல்ட். ஒவ்வொரு பேசஞ்சர்ஸ்க்கும் தனியான சீட் பெல்ட்ட கொடுத்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்ல, மாற்றுத்திறனாளிகள் ஏறி இறங்குறதுக்கு வசதியா இங்க பாருங்களேன், இந்த படிக்கட் எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. அண்ட் அது மட்டும் இல்ல, பெண்களோட பாதுகாப்புக்காக எல்லா ஆங்கிள்லயும் பஸ்ஸ கண்காணிக்கிற வகையில கிட்டத்தட்ட 7 கேமராஸ் வச்சிருக்காங்க. ஆஸ் யூசுவல் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டும் இருக்கு. அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப தேவைப்படுற ஒரு விஷயம் இந்த பஸ்ல இருக்குங்க. எஸ், ஒவ்வொரு சீட்டுக்கு கீழேயும் சார்ஜர் பாயிண்ட கொடுத்திருக்காங்க. அண்ட் அதே மாதிரி எமர்ஜென்சிக்கு SOS அலாரம் பட்டனும் இருக்கு. இந்த பஸ்ல பாத்தீங்கன்னா கியர் எல்லாமே பட்டன் சிஸ்டம் தான். அண்ட் எமர்ஜென்சி டைம்ல ஏதாச்சும் ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா பஸ்ல மொத்தம் 3 ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் இருக்கு. டிரைவர் கிட்ட 1, கண்டக்டர் கிட்ட 1, பேசஞ்சர்ஸ் கிட்ட 1ன்னு மொத்தம் 3 ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்ல, வெயில் காலத்துல சிரமமே இல்லாம பஸ் ஓட்டுறதுக்காக டிரைவருக்கு தனியா ஃபேன் இருக்கு. பஸ்ல நைட்லயும் பகல் மாதிரி பளபளப்பா இருக்கிறதுக்கு குவாலிட்டியான LED பல்ப ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. குறிப்பா இந்த பஸ்ல லக்கேஜ் வைக்கிறதுக்கு தனியாவே ஸ்பேஸ் இருக்கு. வயசானவங்க வந்தா அவங்களோட லக்கேஜ அவங்க தூக்கி வச்சுக்காம இந்த லக்கேஜ் ஸ்பேஸ்ல வச்சுக்கலாம். இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பஸ் ஒன் டைம் சார்ஜ் பண்ணாலே கிட்டத்தட்ட 200ல இருந்து 250 கிலோமீட்டர் வரைக்கும் ஓடுன்னு சொல்லப்படுது. சோ இதுதான் மக்களே, நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட் தமிழ்நாட்டுல அதுவும் முதல் கட்டமா சென்னையில லான்ச் பண்ண போற எலக்ட்ரிக் பஸ்ஸோட சிறப்பம்சங்கள்.